ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்ஸீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர் vlog தான். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த இயர் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பிளெஸிங்கான இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த இயர் ஃபுல்லாகவே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுதான் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெடி ஆகி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்ச்சுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நியூ இயர்க்கு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போவீங்களா? என்ன மாதிரி எங்கெங்கே போவீங்க? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெடி ஆகி நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ சர்ச்சுக்கு போகிற வழியில தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ நியூ இயர் தான் ஜான் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கோல்டாக பனியாகவும் இருந்துச்சு. ஸோ சர்ச்சுக்கு நம்ம போயாச்சு. சர்ச் போய் முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் வந்து என்ன லன்ச் பண்ணியிருக்காங்க நியூ இயர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டனில் கிரேவி பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. மட்டன் கிரேவி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மட்டன் கிரேவியோட ரெசிபி வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போம்போது கண்டிப்பா வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், மட்டன் கிரேவி, அப்புறம் முள்ளங்கி சாம்பார், அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் இந்த பச்சை மொச்சை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பச்சை மொச்சையில வந்து எங்க அம்மா கத்திரிக்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அத பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரட் பொரியலுமே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த நியூ இயர்க்கு வந்து எங்க வீட்ல வந்து எங்க வீட்டு லஞ்ச் மெனு வந்து அதுதான். நீங்க எந்த மாதிரி குக் பண்ணீங்க? இல்ல ஃபேமிலியோட வெளிய போய் சாப்பிட்டீங்களா? அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து ஈவினிங் போல வந்து எங்க வீட்ல எல்லாருமே வந்திருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்ததுனால, ஸோ கேக் கட் பண்ணியிருந்தோம் நியூ இயர்க்காக. ஸோ கேக் கட் பண்ற வீடியோ தான் இப்ப நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ தம்பி பசங்க, குட்டி பசங்க எல்லாரையும் வச்சு நாங்க வந்து கேக் கட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இதுதான் அந்த கேக் கட்டிங் விளாக். ஸோ நீங்க வந்து நியூ இயர்க்குலாம் கேக் கட் பண்ற பழக்கம் இருக்கா? அப்படிங்கிறதையும் என்ட்ட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு, ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது தான் எப்பயுமே வழக்கமா வச்சிருப்போம். மோஸ்ட்லி வேற எங்கேயும் வெளியலாம் பிளான் பண்ண மாட்டோம். வீட்லயே குக் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் நாங்க நியூ இயர் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணுவீங்க? எங்கெங்க போவீங்க? லைக் அவுட் ஆஃப் டவுன் போவீங்களா? இல்ல டூர் போவீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தம்பி ஒய்ஃபு, குட்டி பாப்பா ஸோ எல்லாருமே வந்து கேக் வந்து நாங்க இப்படி தான் ஊட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நியூ இயர்ல வந்து ஏதாவது ரெசல்யூஷன்ஸ்லாம் நீங்க வந்து நெறைய பேர் எடுத்திருப்பீங்க. இத பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது இந்த இயர் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து பர்சனலா கடவுள வேண்டிக்கிறேன். அண்ட் என்னோட சேனல பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? குக்கிங்கா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொன்னீங்கனாக்க அதுக்கேத்த மாதிரி நானும் வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் போடுவேன். ஸோ யாருமே வந்து லைக் ஈவினிங் ரொம்ப டயர்டா இருந்ததுனால யாரும் ட்ரெஸ் அப் ஆகல. ஸோ நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு லைக் ஆல்மோஸ்ட் கிளம்புற டைம் ஆயிருச்சு. ஒரு 7, 8:00லாம் நான் வந்து திருப்பி கிளம்பி எங்க வீட்டுக்கு வரதுனால நான் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிக்கிட்டேன். ஸோ எல்லாருக்கும் கேக்லாம் கட் பண்ணி அந்த டேவ வந்து நான் ரொம்ப ஹேப்பியா எண்ட் பண்ணேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் லைக் இந்த விளாகோட கன்டினியூஷனா வந்து இந்த வீக்கெண்ட் விளாகுமே இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் வந்து சர்ச்சுக்கு தான் வந்து போயிருந்தேன். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேண்டில்லாம் ஏத்திட்டு, நாங்க வந்து சரி இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போ வேண்டிய வேலையும் இருந்தது. ஸோ சர்ச்சுக்கு பக்கத்தால வேண்டிய வேலை இருந்ததுனால, நாங்க சர்ச்சுக்கும் அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டோம். யூசுவலா ஈவினிங் 6:30 போல தான் மாஸ் வைப்பாங்க. ஸோ நாங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 4:00 அந்த மாதிரி வந்து சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா, அங்க சம் மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டுருந்தது. ஸோ அங்க நெறைய பேர் கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க. அண்ட் கிட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் நெறையா கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க மாதாக்கு ப்ரே பண்ணிட்டு, கொஞ்சம் கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்திட்டு, நாங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில வெளிய வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால, நாங்க அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்ப வேண்டியது இருந்தது. ஸோ 4:00க்கே நாங்க போயிட்டோம் சர்ச்சுக்கு. ஸோ மாஸ் வந்து பார்க்கல. சர்ச்சுக்கு போயிட்டு முடிச்சுட்டு, நாங்க எங்க போறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விளாக்ல காட்டுறேன். லைக் பொங்கல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால, சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் நாங்க கிளம்புனோம். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே லைனா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரஷ்ஷா இருந்தது.
ஏன்னா லைக் 1 வீக் தான் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஸோ பொங்கல் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேப்ரிக் ஏதாவது இருந்துச்சுன்னா புதுசா சோர்ஸ் பண்ணி நாங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போத்தீஸ் போலாம் அப்படின்னு போனோம். லைக் போத்தீஸும் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்க பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நடந்து போயிட்டோம். போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சது. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸும் நாங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, 3 ஃப்ளோர் போத்தீஸோட 3 ஃப்ளோர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பார்க் இது இருக்கும். ஃபேப்ரிக் வந்து வச்சிருப்பாங்க. மத்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கூட்டமா இருக்கும். ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியான கூட்டம் தான் இருக்கும். ஸோ வந்து நாங்க ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க புதுசு புதுசா. பட் நான் ஆல்ரெடி ஃபேப்ரிக் வந்து சோர்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால, நான் வந்து மெஷர்மென்ட் மட்டும் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். மெஷர்மென்ட் குடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் இன்னைக்கான விளாக். விளாக் பிடிச்சிருந்தா எல்லாரும் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, தம்பி, பாப்பா கூட கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு இருந்தேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.